காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இப்போ விஜய் வரக்கூடிய எந்த பகுதியில நீங்க இருக்கிறீங்க? அங்க என்ன களசூழல், கூடுதல் தகவல் என்ன? சிலகவழி நான் தற்போது நீக்கக்கூடிய பகுதி நாமக்கல் திருச்சி பிரதான சாலையில் தான் இருக்கிறோம். தற்போது மணி சரியாக 12:02 மணி ஆகும் நிலையில் தற்போது உச்சி வெயிலில் தொண்டர்கள் அனைவரும் தற்போது மிகுந்த சோர்வடைந்திருக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. கட்சி கொடிகள் மற்றும் கைகளில் வைக்கக்கூடிய துண்டிகள், தாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஷால்கள் என அனைத்தையும் தலைக்கு போர்த்தி தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் நீண்ட நேரம் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக விஜயை காண்பதற்காக தற்போது காத்துக் கொண்டிருக்கின்ற சூழல் தான் எப்போது நிகழ்ச்சி இருந்தது. விஜயை வரவேற்பதற்காக தாவேகா சார்பில் ட்ரம் அடிக்கப்பட்டு மிகுந்த உற்சாகத்துடன் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் நீண்ட நேரம் காத்துக் சூழலிலும் தாவேகா தொண்டர்கள் சார்பில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு எந்தவித மயக்கமோ மற்ற நீர்த்தத்து குறைபாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக குளுக்கோஸும் வழங்கப்பட்டது, தண்ணீர் பாட்டில்களும் வழங்கப்பட்டது. இருப்பினும் தொடர்ந்து வெயில் அதிகரித்து காணப்படும் சூழ்நிலையில் தற்போது விஜய் வரக்கூடிய எந்த ஒரு சூழலும் தெரியாத பட்சத்தால் தற்போது அனைவரும் நிழல் தேடி ஓடக்கூடிய சூழல் தான் தற்போது நிகழ்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். நாமக்கல் பரப்புரை களத்தை நோக்கி விஜய் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடைய இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், வணக்கம். அடுத்தடுத்த கட்டங்களை விஜய் ஒவ்வொரு பரப்புரை களத்திலுமே ஒவ்வொரு விஷயங்களை பேசிட்டு வராரு. இன்னைக்கு சேரமண்டலத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகளை பேச வாய்ப்பு இருக்கு? அவரு கடந்த சில கூட்டங்கள்ல இருந்தே நம்ம பார்க்குறோம், அவருடைய பேச்சில் கொஞ்சம் மெருகேறி இருக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம். முன்பெல்லாம் மாநாடுகள் நடத்துகிறப்ப பொதுவாக திமுகவை சாடுவார், பாரதிய ஜனதா கட்சியை சாடுவார். ஆனால் இப்போ அண்மை காலமாக உள்ளூர் பிரச்சனைகளை மையப்படுத்தியும் நிறைய விஷயங்கள் பேசுகிறார். அதில் சில விஷயங்கள் தவறுகளாக இருந்தாலும் கூட அவர் நிறைய உள்ளூர் பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணுறார். அதனால் அந்த வகையில் இன்றைக்கும் இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு அவர் போகிற பொழுது அங்கே உள்ளூர் பிரச்சனைகளை நிறைய பேசுவார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, இப்போ கல்வி விழா தமிழக அரசு நடத்தியிருந்தாங்க. அந்த கல்வி விழா நடத்தி ஒரு தமிழக அரசினுடைய சாதனை திட்டங்கள்லாம் மாணவர்கள் மத்தியில் கொண்டு போனாங்க. ஆனால் அதற்கு முன்பே கல்விக்கு தான் நிதி கொடுத்தது, அந்த மாதிரியான விஷயங்களை அவர் சுட்டி காட்டலாம். இன்னொன்று, நாமக்கல் மாவட்டத்தில் அவர் போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த நாமக்கல் பகுதி மக்களோட மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய நாமக்கல் நகரப்பகுதியில் நிலவக்கூடிய ஒரு போக்குவரத்து நெருக்கடியாக இருக்கலாம், அங்கே வந்து போதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் உருவாகாமல் இருக்கிறதா இருக்கலாம், லாரிகளுக்கான உதிரி பாகங்கள் அங்கு அதற்கான ஒரு தொழிற்கூடங்கள் அமைப்பதற்காக சற்றேறக்குரிய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வேலக்கவுண்டம்பட்டி புதூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டுச்சு, அது கிடப்பில் கிடக்கிறதா இருக்கலாம். இப்படியான விஷயங்களை பேசலாம். இன்னொன்று, நீங்க அந்த மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே பழங்குடி மக்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் 2 தான். அதுல ஒரு தொகுதி சேந்தமங்கலம் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் தான் வருது. அதுலேயும் மிக முக்கியமாக கொல்லிமலை மலைத்தொடர்கள்லாம் இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது, அந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்குது. கொல்லிமலை நமக்கு நல்லா தெரியும், இலக்கியங்களில் கூட அதை மேற்கோள் காட்டியிருப்பாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாத்துலேயுமே அந்த கொல்லிமலையும் இடம்பெற்றிருக்கும். கொல்லிமலை எனக்கிளைய செல்லிமலை அம்மேனு புராணகால பாடல்கள்லாம் கூட இருக்குது. அந்த கொல்லிமலையில் பழங்குடி மக்கள் கணிசமான அளவுக்கு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கான குறைகளையும் நிச்சயமாக கோரிக்கைகளையும் இவர் பேசுவார் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று, நம்ம திருச்சியில் நடிகர் விஜய் அவர்கள் போயிருக்கிறப்ப, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் போயிருக்கிறப்ப திருச்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். 2 அமைச்சர்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தார்.
அந்த வகையில் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் மதிவேந்தன் அவர்கள் இருக்காங்க. அந்த தொகுதிக்குள்ளே சில பிரச்சனைகளும் இருக்கு. இப்போ என்னன்னா, அந்த ராசிபுரத்தினுடைய பேருந்து நிலையம் ஊருக்கு கொஞ்சம் அவுட்டர்ல போகுது. ஸோ அந்த பேருந்து நிலைய பிரச்சனையை அவர் சுட்டி காட்டலாம். அதே மாதிரி ராசிபுரம் தாலுகா மருத்துவமனை அதுவும் கொஞ்சம் புறநகர் பகுதிக்கு போகுது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அணைப்பாளையம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போகுது. ஸோ இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை இந்த முறை கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படிங்கிறதா பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் அவர் இந்த முறை கொஞ்சம் உள்ளூர் பிரச்சனைகள், அதை தாண்டி அவர் இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசாம திமுக எதிர்ப்பை மட்டுமே ஒரு கூர்மைப்படுத்துறதா அண்மை காலமா ஒரு பார்வை இருக்கு. ஆனா இப்ப அவர் பாஜக எதிர்ப்பையும் அதற்கு இணையா கூர்மைப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு. இன்னொன்று, இந்த பிராந்தியத்துல இன்னொன்று மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த நாமக்கல்ல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கு. திருச்செங்கோடு தொகுதியில ஈஸ்வரன் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கார். ஸோ இங்க பூகோள ரீதியாவே நீங்க நாமக்கலை பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணி 4 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக கூட்டணி 2 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமா அவர் இன்னைக்கு கிட்னி திருட்டு விவகாரம் பத்தி பேசுவாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதற்கான விஷயங்கள் நடக்கக்கூடிய பகுதிகள் பெரும்பாலும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள வருது. அது முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய தொகுதி, தங்கமணி அவர்களுடைய தொகுதி. அந்த தொகுதிக்குள்ளதான் நிறைய அதிகமான அளவிற்கு இன்னைக்கு கிட்னி திருட்டுல ஈடுபட்ட புரோக்கர்கள் இருந்ததாகவும் தகவல் வருது. திமுக மேல அது அதிமுகவும் கடுமையான விமர்சனமா முன்வச்சிட்டு வரக்கூடிய நிலையில அந்த மண்ணுக்கு போகிறதுனால அந்த கிட்னி திருட்டு, உடல் உறுப்புகள் திருட்டு போன்ற விவகாரங்களை விஜய் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லுவாரு அப்படிங்கறதா நான் பாக்குறேன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.